எங்க இருந்து திடீர்னு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இவ்வளவு ரசிகர்கள் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாருமே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட வழி என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 27 வருஷமா ஐசிசி டோர்னமெண்ட்ல செமிஃபைனல் வந்தும் ஃபைனல் வந்து கப்படிக்க முடியாம தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நேற்று வந்து தெம்பா பாமா முடிவு கட்டினாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தெம்பா பாமால தனிப்பட்ட முறையில எக்கச்சக்கமான விமர்சனங்கள் எழுந்துச்சு. அவரை உருவ கேலி பண்ணாங்க, அவரோட ஹைட்டை பத்தி விமர்சனம் பண்ணாங்க, அவரோட கலரை பத்தி விமர்சனம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அவர் கோட்டாவில் வந்து டீமுக்குள்ள உள்ள வந்தவர், கேப்டன்ஷிப் வந்து அவருக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, அதனாலதான் அதோட வேல்யூ புரியல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்களை அவர் மேல வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இது வரைக்கும் நடந்த 10 மேட்ச்ல 8 மேட்சும் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு இது வரைக்கும் கேப்டனா ஒரு மேட்ச் கூட சவுத் ஆப்பிரிக்கா தோக்க விடாம செம்மையான ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை ஐசிசி டோர்னமெண்ட்ல எத்தனையோ தடவை செமிஃபைனலுக்கும் ஃபைனலுக்கும் எடுத்துக்கிட்டு வந்து கப்படிக்க முடியாம இருந்த அந்த டீமை 27 வருஷத்துல முதல் முறையா அந்த டீமுக்கு கப்படிச்சு கொடுத்து மிகப்பெரிய ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்திருக்காரு. இது வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல எத்தனையோ கேப்டன் வந்திருக்காங்க போயிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, செம்ம ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில பெஸ்ட் கேப்டனா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கிரீம் சிம்த் தான். அவரால கூட இப்படி ஒரு கப்பை வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு வாங்கி கொடுக்க முடியல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உலக லெவல்ல டாப் 10 பேட்ஸ்மேன்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா ஏபி டிவிலியர்ஸுக்கு இடம் இருக்கும். அவர் தலைமையிலையும் ஒரு கப்பு கூட அடிக்க முடியாம சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து திணறிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாராலையும் செய்ய முடியாததை நேத்து தெம்பா பாமா செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாருங்க. சவுத் ஆப்பிரிக்கா இனிமே ராசி இல்லாத டீம், ஜோக்கர் டீம் சொல்லி யாருமே கலாய்க்க முடியாத அளவுக்கு அந்த டீமுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்துட்டு அந்த டீமுக்கு கப்பை வாங்கி கொடுத்துட்டு செம்மையா லீட் பண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டாருங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஸ்திரேலியா தோல்விக்கு என்ன காரணம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரீசன் சொல்லலாங்க. அவங்க டீம் லெவல்லே தோத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. கேமரன் கிரீனை எடுத்து ஒன் டவுன் ஸ்லாட்ல இறக்குனது மட்டும் இல்லாம அவருக்கு பவுலிங் ஆப்ஷனே கொடுக்காம வச்சிருந்தாங்க. மேபி அவர் ஓப்பனிங் ஸ்லாட்ல கூட இறக்கிருக்கலாம். லாஸ்டா ஒரு சில மேட்ச்ல ஆஸ்திரேலியாவுக்காக அவர் விளையாடாமே வெளில இருந்தாரு. இப்படி இருக்கும்போது சடனா ஒன் டவுன் ஸ்லாட்ல கொண்டாந்து அவர் ஐசிசி டோர்னமெண்ட் ஃபைனல்ல வந்து விளையாட வச்சது என்ன பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தான் தோணுது. மேபி அவரை ஒன் டவுன் ஸ்லாட்ல இறக்காம ஓப்பனிங் ஸ்லாட்ல இறக்கி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவரை வெளியில உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக ஜோஸ் இங்கிலீஷ் வந்து டீமுக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கணும். அதை ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கா பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா தெம்பா பாமாவுக்கு ஒரு அழகான கேட்ச ஸ்லீப்ல இருந்த ஸ்டீவ் ஸ்மித் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட தெம்பா பாமா ஏடன் மார்க்ராமோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு சவுத் ஆப்பிரிக்கா டீமை வின் பண்ண வச்சிருக்காருங்க. இதை தாண்டி ஆஸ்திரேலியா ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 ஓடி வேர்ல்டு கப்ல வின் பண்ணதும் அந்த கப்பை வந்து தன்னோட காலடியில் வச்சு உலக கோப்பையெல்லாம் எங்களுக்கு காலடிக்கு தூசி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு போட்டோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இதை பார்த்த எல்லாருமே உலக கோப்பைக்கு ஜஸ்ட் மரியாதை கொடுங்க, நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பெருமைப்படுத்திக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வந்து கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதை அவங்க கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்தாங்களோ அப்படின்னு தான் தோணுது. அதனால என்னவோ 2024 2020 வேர்ல்டு கப்ல செமிஃபைனலே வராம தோத்து போனாங்க. 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில செமிஃபைனல் வந்துட்டு தோத்துட்டு போனாங்க. இப்போ ஃபைனல்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்துட்டு போயிட்டாங்க. ஒருவேளை உலக கோப்பைக்கான அந்த கப்புக்கு மரியாதை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 3 கப்ல ஏதாவது ஒரு கப்பை கண்டிப்பா ஆஸ்திரேலியா அடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. எதுக்காக சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட் எடுத்துக்கிட்டாலே ஆஸ்திரேலியா தான் அதுல நம்பர் 1. இன்ன வரைக்கும் அவங்க தான் செம்மையான ரெக்கார்ட் வச்சிருக்காங்க. லாஸ்டா நடந்த ஐசிசி டோர்னமெண்ட் 3லயுமே அவங்க தோத்து வெளியேறினது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தாங்க ஆஸ்திரேலியா ரசிகர்களுக்கு. அடுத்த வர ஐசிசி டோர்னமெண்ட்லயாவது அவங்க கண்டிப்பா கப்படிக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க ஆஸ்திரேலியா தோல்விக்கு காரணம் என்ன, சவுத் ஆப்பிரிக்கா கப்படிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பாய்.